வெல்கம் டு மேக்ஸ் உமா சேனல். 12th சிபிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் மேட்ரிசஸ் பார்க்க போகிறோம். மேட்ரிசஸில் ஏற்கனவே 2 எக்ஸசைஸ் பார்த்துட்டோம். இப்போ எக்ஸசைஸ் 3.3ல் ஃபஸ்ட்டு போர்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ். ஸோ டிரான்ஸ்போஸ் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க? a பவர் t போடுவாங்க, இல்லைன்னா a டேஷ் போடுவாங்க. ஸோ அப்படி போட்டால் அது என்னது? டிரான்ஸ்போஸ். ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ரோவை காலமாகவும் காலவை ரோவாக மாற்றணும். அதான் அது டிரான்ஸ்போஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சம் காலம் மட்டும் இருக்கு இல்லையா? ஸோ அந்த காலத்தை அப்படியே ரோவாக மாற்றிடுங்க. அதான் அது டிரான்ஸ்போஸ், ஏ டிரான்ஸ்போஸ். ஓகேவா? ஸோ செகண்ட் சம் 2/2 மேட்ரிக்ஸாக இருக்குது. அது 1 2 -1 3 வருமா? 1 2 -1 3. ஸோ அடுத்து தேர்ட் ஒன் 3/3. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட் ரோ ஆகும், செகண்ட் காலம் செகண்ட் ரோ, தேர்ட் காலம் தேர்ட் ரோ. ஓகேவா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சிம்பிளான ஒரு சம் தான் இது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2. A கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்காங்க. Then verify that A plus B the whole dash equal to A dash plus B dash. ஸோ டேஷ் தான் அது டிரான்ஸ்போஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல டேஷ்னா அது டிரான்ஸ்போஸ். ஸோ அப்போ நம்ம எப்போவுமே என்ன கண்டுபிடிப்போம்? ஒரு சம்மாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். A plus B the whole transpose equal to A transpose plus B transpose. ஸோ ரெண்டு சம்லேயும் நமக்கு என்ன தேவைப்படுது? A டேஷும் B டேஷும். ஸோ முதல்ல அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா? ஸோ A டேஷ்னா என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் காலம் செகண்ட் ரோ, தேர்ட் காலம் தேர்ட் ரோவாக மாறிடும். அதே மாதிரி பி டிரான்ஸ்போஸ். ஓகேவா? இப்போ இது தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து சம் போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். A ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ். ஸோ A ப்ளஸ் பி உங்களுக்கு தெரியும். எப்போ நம்ம ஆட் பண்ண முடியும்? ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரெண்டு மேட்ரிசஸ்லையும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணி போட்ட வேண்டியது தான். ஸோ -1 -4 ரெண்டுமே மைனஸாக இருந்தால் ஆட் பண்ணிக்கணும், மைனஸ் சைன் போடணும். ஸோ -1 -4 -5, 2 + 1 3, 3 - 5 -2, 5 + 1 6, 7 + 2 9, 9 + 0 9, -2 + 1 -1, ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ்னால் மைனஸ் பண்ணணும். பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அது போடணும். ஸோ எல்லாம் பேசிக் மேத்ஸ் உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ 1 + 3 4, 1 + 1 2. ஓகேவா? A + B கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? A + B டிரான்ஸ்போஸ். ஓகேவா? அப்போது என்ன பண்ணணும்? காலம் ரோஸை நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அடுத்து A டேஷ் ப்ளஸ் B டேஷ். ஸோ A டிரான்ஸ்போஸ் நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்படியே போட்டு என்ன பண்ண வேண்டியதுதான்? ஆட் பண்ண போட வேண்டியது தான். ஸோ -1 -4 -5, 5 + 1 6, -2 + 1 -1, 2 + 1 3, 7 + 2 9, 1 + 3 4, 3 - 5 அப்போ -2, 9 + 0 9, 1 + 1 2. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஈக்குவலாக இருக்கா பாருங்கள். ஸோ ஈக்குவலாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஹென்ஸ் we have verified. ஓகேவா? அடுத்த சம் நீங்களே ட்ரை பண்ணலாம். இங்கே A + B இருக்குது, அங்கே என்ன இருக்குது? A மைனஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ A - B அடிஷனுக்கு என்ன கண்டிஷனோ அதே தான். ரோஸ் அண்ட் காலம்ஸ் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸில் கேர்ஃபுல்லாக பண்ணணும். மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? +4 ஆகிடும். -1 + 4 அப்போ என்ன ஆகிடும்? 3 ஆகிடும். அடுத்து 2 - 1 1, 3 - -5 அப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ 3 + 5 8. ஓகேவா? இப்போ 5 - 1 4, 7 - 2 5, 9 - 0 9. ஸோ -2 -1 ரெண்டுமே மைனஸாக இருந்தால் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். அப்போ -3. ஸோ 1 - 1 1 -3, 1 -3 அப்போ -2. ஸோ 1 - 1 0. ஓகேவா? இப்போது டிரான்ஸ்போஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான்.
ஸோ ஆல்ரெடி ஏ டேஷ் பி டேஷ் நம்ம போட்டு வச்சுருக்கோம். இதுலேருந்து என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா, அவ்வளோதான், செம்ம முடிஞ்சிருச்சு. தேர்ட் சம் சேம் மாடல், ஓகேவா, அதே தான். ஆனால் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பி கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ டிரான்ஸ்போஸ் கொடுத்துருக்காங்க. ஏ டிரான்ஸ்போஸும் பியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏ ப்ளஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ். ஸோ வாட் இஸ் கிவன், ஐ பார்த்தோன்னே நம்ம ஐயோ இந்த சம் நமக்கு நல்லா தெரியும்ட்டு கடகடன்னு போட்டிருந்தா என்ன ஆகிடும், தப்பாயிடும். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ எந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணணும், நமக்கு தேவை ஏ. அப்போது என்னென்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் என்ன ஆகிடும், ஏ ஆகிடும். ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ். ஸோ அப்போ அதை கண்டுபிடிச்சிங்கன்னா, இதை மாற்றினீங்கன்னா என்ன ஆகிடும், உங்களுக்கு ஏ கிடச்சிரும். ஓகேவா. ஸோ அப்புறம் ஏ டேஷ் அவங்க கொடுத்துட்டாங்க, ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பி டேஷ் நம்ம கண்டுபிடிக்கணும், பி கிவன். அப்போ பி டேஷ் என்ன பண்ணணும், அதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும், காலம்மை ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா பி டேஷ் வந்துடும். ஓகேவா. இப்போ நாலுமே நம்மக்கிட்ட இருக்குது, ஏ டேஷ் பி டேஷ் ஏ பி. ஸோ ஒரு சம்மாக போட்ட வேண்டியதான், ஏ ப்ளஸ் பி. சொன்ன மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணி போட்டுடலாம். 3 - 1 2 -1 + 2 அப்போ +1, 0 + 1 1, 4 + 1 5, 2 + 2 4, 1 + 3 4. அப்போ அதோட டிரான்ஸ்போஸ். ஓகேவா. ஸோ அடுத்து என்னது, ஏ டேஷ் ப்ளஸ் பி டேஷ். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஆட் பண்ணி போட்டு வேண்டியதான். 3 - 1 2, 4 + 1 5, -1 + 2 1, 2 + 2 4, 0 + 1 1, 1 + 3 4. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நான் போய்ட்றேன், ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, ஏ மைனஸ் பி. இப்போ தானே ஒரு சம் பார்த்தோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். 3 மைனஸ் ஆஃப் மைனஸ், ஓகேவா, +1 ஆகிடும். 3 + 1 4, -1 -2 -3, 0 -1 -1, 4 -1 3, 2 -2 0, 1 -3 -2. இதை டிரான்ஸ்போஸ். அடுத்து ஏ டேஷ் மைனஸ் பி டேஷ். ஓகேவா. இப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வெரிஃபைடு. ஓகேவா, ரெண்டும் ஈக்குவலாக இருந்தது வெரிஃபைடு. அடுத்து இந்த வீடியோவில் லாஸ்ட் சம், ஃபோர்த்து சம். அதே மாடல் தான், என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் 2b த ஹோல் டேஷ். ஸோ ஏ ப்ளஸ் 2b நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்புறம் அதை என்ன பண்ணோம், டிரான்ஸ்போஸ் பண்ணோம். ஏ இருக்குது, பி அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2b கிடச்சிடும். அதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் 2b. ஓகேவா. ஸோ ஏ டேஷ் கொடுத்துருக்காங்க, ஏ வேணும்னா என்ன பண்ணோம், அதோட டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் என்ன ஆகிடும், ஏ ஆகிடும். ஸோ ஏ ப்ளஸ் 2b. பி என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போடணும். 2ஆல் அப்படியே மல்டிப்ளை, -2 0 2 4. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேவா. -2 -2 ஆகும், -4, 1 + 0 1, 3 - 2 1, 2 + 4 6. ஓகேவா. நீங்களே இதெல்லாமே பார்க்காம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் என்ன பண்ணோம், அதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஓகேவா. அவ்வளோதான் சம். ஆமாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.